அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மக்கள் ஆண்டு கணக்கை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்பட்ட அவர்களின் 40 வயதிலிருந்தோ அவர்களின் மறைவிலிருந்தோ கணக்கிடவில்லை. மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததிலே இருந்தே கணக்கிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 39, 34 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவுக்கு பின்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஏற்றம் பெற்றார்கள். அந்த காலகட்டத்தில் கிபி 639 வருடத்திற்கு அடையாளமாக எந்த பெயரை சூட்டலாம், வருடத்தின் தொடக்கமாக எதை நாம் கருதலாம் என்று ஒரு ஆலோசனை ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹுடைய தூதருடைய பிறப்பு என்றும் அல்லாஹுடைய தூதருடைய இறப்பு என்றும் அல்லாஹுடைய தூதர் நபியாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் செய்யப்பட்டது என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு பயணப்பட்டது என்றும் 4 செய்திகள் அந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு பயணப்பட்டார்களே, புலம்பெயர்ந்தார்களே, அதையே ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கிட தேர்வு செய்தார்கள். வெறுத்தல், துரத்தல், வெளியேறுதல் என்று பொருள் தரக்கூடிய ஹிஜ்ரத் என்ற சொல், அந்த சொல்லை அடிப்படையாக வைத்து, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கை துவங்கினார்கள். பொதுவாக ஆண்டு கணக்குகளில் துவக்கத்தை பெரும்பாலும் முக்கிய நிகழ்ச்சியை கவனத்தில் கொண்டுதான் ஆரம்பம் செய்வார்கள். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஈசா நபியினுடைய பிறப்பிற்கு முன்பாக உள்ளது, ஈசா நபியினுடைய பிறப்பிற்கு பின்னால் உள்ளது என்று அடிப்படையிலே பெரும்பாலும் ஆண்டு கணக்கை சொல்வார்கள். கிபி என்றும் கிமு என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி ஆண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வரை இந்த ஹிஜ்ரி ஆண்டு இருந்ததில்லை. மேலும் ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் என்றும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் யானை ஆண்டு என்று ஒரு ஆண்டை குறிப்பிட்டு சொல்லி வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு அடுத்து ஜனாதிபதியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் நாம் தற்போது பயன்படுத்தும் ஹிஜ்ரி ஆண்டு பயன்படுத்தப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் ஹிஜ்ரி என்ற இந்த ஆண்டு துவங்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பயணப்பட்டு சென்ற பின்னர்தான் இஸ்லாமிய மார்க்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது. அல்லாஹுவை நிம்மதியாக வணங்குவதற்கு ஏற்ற இடமாக அமையப்பெற்றது. புனிதமான மஸ்ஜிது நபவி என்கின்ற ஒரு பள்ளிவாசலும் மதீனாவிலே கட்டப்பட்டது. இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டின் பெயரை குறிப்பிட்டு வந்தனர். வருடக்கணக்கு இல்லாத காரணத்தால் வருடத்தில் முதல் மாதம் எது
என்று அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் குறிப்பு ஏதும் இல்லை. வருடத்தை கணக்கிட்ட போது வருடத்தில் முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்தார்கள். ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள் அமையப்பெற்றது. அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய ஆண்டு துவக்கப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புதிதாக பிறக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய புத்தாண்டை எல்லா வகையிலேயும் வளம் கொளிக்கும் ஆண்டாக அல்லாஹ் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.